அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 9, 2025 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்ற கூட்டுக்குழு முதல் முறையாக ஆலோசனைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் தில்லியில் புதன்கிழமை நடைபெற்றது. இதில் பாஜக எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கருத்து முதல் ஏற்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் கூட்டம் இப்போ நடைபெற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தம் 39 பேர் அந்த கூட்டுக்குழுவில் இருக்கிறாங்க. 39 பேர் கொண்ட குழுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சென்னையில் காவல் கரங்கள் மூலம் 3 ஆண்டுகளில் 7,712 பேர் மீட்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. காவல் கரங்கள் திட்டம் மூலம் 3 ஆண்டுகளில் சென்னையில் 7,212 பேர் 7,212 ஆதரவற்றோர் மீட்கப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை பெருநகர காவல்துறை மற்றும் அரசு சாரா தன்னார்வலர்கள் தொண்டு அமைப்பினர் இணைந்து காவல் கரங்கள் என்ற அமைப்பை 2021 ஏப்ரல் 21 தொடங்கினர்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கடுத்து நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கிறப்போ டேட்டோட இயர்ஸோட சேர்த்து அந்த டேட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏப்ரல் 21, 2021 தொடங்கி வச்சுருக்காங்க. அது மூலிமா இப்போ வரையா 7,712 பேர் மீட்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்கிரைப் டைபஸ் பரவல் சுகாதாரத்துறை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் ஸ்கிரைப் டைபஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று சமவெளி பகுதிகளிலும் பரவி வரும் நிலையில் அது குறித்து ஆய்வு மேற்கொள்வதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ரிக்கட்சியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள், பூச்சிகள், உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும்போதே அவர்களுக்கு ஸ்கிரைப் டைபஸ் காய்ச்சல் ஏற்படுகிறது. காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு மற்றும் தடுப்புகள் அதன் முக்கிய அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களிலும் கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் ஸ்கிரைப் டைபஸ் தொற்று காணப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஏரியாக்கள் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை சைடு, கிழக்கு தொடர்ச்சி மலை சைடு இல்லைனா இந்த குறிப்பிட்ட ஏரியாக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதோட இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்புங்க. இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இதோட இமேஜ் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அதிலிருந்து கூட ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் அந்த திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். அருமை உடைத்தென்று அசுவாமி வேண்டும், பெருமை முயற்சி தரும். இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும்னு ஆழ்வினை உடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக HMB தீநுண்ணி சாதாரண சளி தொற்று தான், வதந்தியும் உண்மையும் சொல்லி ஒரு பெரிய ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதை நீங்கள் அப்படியே கூட ஃபார்வர்ட் பண்ணி விட்டு விழிப்புணர்ச்சிக்காண்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கூட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக ஒரு வாட்ஸ்அப் பாருங்கள். வதந்தி என்ன, உண்மை என்ன, அதாவது லாஸ்ட் உள்ள வாசிக்கிற பாருங்கள். வதந்தி HMB தீநுண்ணி பெருந்தொற்றாக மாற வாய்ப்புள்ளதுன்றது வதந்தி. உண்மை என்னென்னா அதற்கு வாய்ப்புகளே இல்லை. இன்ஃப்ளூயன்ஸா மற்றும் கரோனாவை ஒப்பிடும்போது HMB தீநுண்ணியால் நீண்ட நேரம் காற்றில் நிலவ இயலாது. இதனால் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு விரைந்து பரவக்கூடிய வாய்ப்புகளும் குறைவு. எனவே இந்த தீநுண்ணி வீரியத்துடன் உருமாற்றம் அடையக்கூடிய சூழல் இப்போது இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் மிகப்பெரிய திட்டங்கள் காத்திருக்கின்றன இஸ்ரோ புதிய தலைவர் தெரிவிச்சிருக்காரு. இஸ்ரோ அமைப்பு வெற்றிகரமாக பாதையில் நடைபெறுகிறது. மிக முக்கிய திட்டங்களில் சந்திராயன் 4, ககன்யான் திட்டங்கள் குறிப்பிடத்தக்கவை என்று இஸ்ரோவின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள வி. நாராயணன் ஒரு பேர் பார்த்துக்கோங்க. அப்புறம் இவர் இஸ்ரோவின் 11வது தலைவர். தமிழகத்தை சேர்ந்தவர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்பேடெக்ஸ் விண்கலங்கள் ஒருங்கிணைப்பு தள்ளி வைப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. பிஎஸ்எல்வி C-60 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலங்களை விண்வெளியில் ஒருங்கிணைக்கும் திட்டம் வியாழக்கிழமை திட்டமிட்டிருந்தாங்க. அதான் இன்னைக்கு 9ஆம் தேதி திட்டமிட்டிருந்தாங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. பாரதிய அந்தர் ஸ்டேஷன் என்னும் இந்திய ஆய்வு மையத்தை 2035க்குள் விண்ணில் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதற்கான முன் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஸ்பேடெக்ஸ் திட்டம் முன்னெடுக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வேர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.